அனைவருக்கும் வணக்கம். ஒரு விஷயத்த முன்கூட்டியே யாராவது சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள நம்ம தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது எல்லாராலையும் சொல்ல முடியாதுங்க. அது ரொம்பவே ஒரு தெய்வத்தினுடைய அருள் இருந்தா மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனா, இங்க கடவுளே அந்த தீர்க்க தரிசனம் சொல்றது போல கடவுளே ஒரு விஷயத்த உணர்த்துறாரு. அதுவும் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்தருடைய கனவுல அந்த முருகப்பெருமானே ஒரு பொருள சொல்றாரு. அந்த பொருள் மக்களுடைய மத்தியில பூஜைக்காக வழிபாட்டுக்காக வைக்கப்படுது. அந்த பொருள் கண்டிப்பா இந்த உலகத்துல இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்க. இப்படி எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில் தாங்க. அறுபடை வீடுகள் இல்லாம மற்ற எத்தனையோ முருகன் கோவில்கள்ல இன்னைக்கும் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த வகையில் சிவன்மலை கோவிலில் தான், அதாவது சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில். இந்த கோவிலில் எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்குங்க. அதில் முக்கியமானது தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த ஆண்டவன் உத்தரவு அப்படின்னா அது சொல்லுக்கு ஏற்ற போலவே உண்மையாகவே அந்த ஆண்டவன் உத்தரவாக சொன்ன பொருள் தான் அந்த பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்க. அந்த பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய பொருள் நிச்சயமாக பெரும் மாற்றத்தை தருகிறது. பெரும் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம், அல்லது நன்மையாக கூட இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அந்த வகையில் இந்த சிவன்மலை கோவிலில் வைக்கப்படக்கூடிய பொருள் ஒவ்வொரு முறையும் மாற்றமடையும். இது இந்த நாளில் தான் மாற்றுவாங்க, இந்த நாளில் தான் பக்தருடைய கனவில் போய் சொல்லப்படும் அப்படின்னால யாராலையும் கணிக்க முடியாது. கடவுள் எப்போ சொல்கிறாரோ அப்போ இந்த பொருளை மாற்றிடுவாங்க. இது ஒரு 10 மாதம் ஆகலாம், ஒரு வருஷம் ஆகலாம், இல்லை ஒரு நாளில் கூட பொருள் மாற்றம் நடந்திருக்கு. இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காங்கேயத்தில் இருக்கக்கூடிய கோவில் தாங்க இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியர் கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. முக்கியமாக சுப்பிரமணியருக்கு அரோகரா, ஓம் சரவண பவ என்ற மந்திரங்களையெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இப்போ என்ன பொருள் இருக்குது, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது எதிர்மறையான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கா? நமக்கு ஒரு கெட்டது நடக்கலாம், ஒரு நல்லது நடக்கலாம், மாறி மாறி நடக்கிறது சகஜம்தாங்க. ஆனால் உங்களுக்கு கெட்டது அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு செய்வினை கோளாறோ அல்லது எதிர்மறையாக யாராவது ஏதாவது செய்திருப்பாங்க, பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது சிவன்மலை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026ஆம் ஆண்டினுடைய முதல் பொருள் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் தாங்க நடந்துச்சு. அதாவது 4 மாதங்களுக்கு பிறகு இந்த பொருள் மாற்றம் நடந்தது. இது என்ன பொருள் வைத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பொருட்கள் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பொருள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மண் குவளையில் ஒரு தண்ணீர் அதாவது கடல் நீர் வைத்திருந்தாங்க. கடல் நீர் தீர்த்தமாக வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வந்தது. அது சுப பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்போ வைத்திருக்கக்கூடிய பொருட்களும் அதே போல தான் அதிகமான சுப பலன்களை, மங்களகரமான விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி மங்களகரமான பொருட்களும் தான் வைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளில் பிடிக்கப்பட்ட பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சை பழம். நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும். இந்த பொருள் எல்லாமே கடவுளுக்காக நாம் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான பொருட்கள். வெற்றிலை பாக்கு இல்லாமையோ, மஞ்சள் இல்லாமையோ, எலுமிச்சை இல்லாமையோலாம் நாம் கடவுளை நம்ம வழிபாடே செய்கிறது மாட்டோம். அப்படிப்பட்ட முக்கியமான கடவுளுக்கு உகந்த பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. இதனால் நல்லதொரு மாற்றங்கள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக இதை சொல்கிறாங்க. அதிலும் முக்கியமாக கோவில்கள்
கோவில் அதாவது ஆன்மீகம் சம்பந்தமான நல்ல சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னும், ஆன்மீகத்தினுடைய அலை அதிகமாக இருக்கும் அப்படின்னும், முக்கியமாக கோவில்களில் திருவிழாக்கள் ரொம்ப விமர்சையாக நடைபெறும் அப்படின்னும், இந்த பொருட்கள் நன்மையே தரக்கூடியது, அதனால் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இனிமே இந்த பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறதால ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதில் முதலாவதாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, பாக்யஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் புதன் இப்படியெல்லாம் நடக்கிறதால இந்த நிலைகளால் இவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்களை பெற போகிறாங்க. குணத்தில் சாந்தமாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் மன நிம்மதி அதிகமாக உண்டாக போகுது. உதவி அப்படின்னு வர்றவங்களுக்கு தயங்காமல் உதவிகளை செய்வீங்க. இரவில் நல்ல ஒரு உறக்கம் வரும். மற்றவங்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும். ஆடை ஆபரணம் வாங்குவதால் செலவு அதிகமாக கூட உங்களுக்கு உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். எதிலுமே ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா பலரையும் விரோதித்து கொள்ள வேண்டியது இருக்கலாம். வரவேண்டிய பணம் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் இவையெல்லாம் கிடைக்கும். பணி நிமித்தமான வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது கூட இருக்கலாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனதுக்கு ஒரு திருப்தியை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பு நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்தினருடைய வருகை கண்டிப்பாக இருக்கும். தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாமே விலகி போகும். முக்கியமாக உங்களுக்கு சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் நீங்கள் ரொம்ப இழுபறியாகவே இருந்துகிட்ருக்கு, வழக்கு நடக்குது, அதுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த சொத்துக்கள் இந்த நேரத்தில் உங்கள் கைக்கு வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைவாங்க. தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் அகலும். தடைப்பட்ட பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீங்க. செலவுகள் கண்டிப்பாக குறையலாம். உடன் பணிபுரிவோர் உங்களது ஆலோசனைகளை கேட்பாங்க. அரசியல் துறையினருக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து கூடும். சக தோழர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறையும். பண வரத்து கூடும். செயல்திறமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு இருக்கிறது கல்வியில் நல்ல கவனத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்க பெறுவாங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவாங்க. வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு குறைந்து மகிழ்ச்சியும் காணப்படும். பண வரத்தும் திருப்தியாக இருக்கும். எல்லாவற்றிலுமே முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட அகலும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில அதிகமான நெருக்கம் உண்டாகும். குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவாங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையான உதவி கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். எதிர்ப்புகள் விலகும். தாமதமாகி வந்த சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி காண்பாங்க. மனக்கவலை நீங்கும். பண வரத்து கூடும். கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அரசியல் துறையினருக்கு ஆலோசனையில் ஈடுபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்படி நாம் பல நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதோ அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.